முதல்ல சந்தித்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அண்ணி அவங்க இறந்த டைமில் தமிழக முதல்வர் அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தார், ஜெம்கோ ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தாரு. அப்புறம் அங்கே வந்து அமைச்சர்களை அனுப்புனாங்க. அதே மாதிரி அவங்க அண்ணனோட அம்மா இறந்ததுக்கும் அதே மாதிரி வந்தாங்க. ஒரு மாதம் கழித்து அப்புறம் அவர் சென்னைக்கு வந்தார். அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு ஒரு மாதம் கழிஞ்ச தான் அந்த சென்னைக்கு வந்திருக்கும்போது அவரோட இல்லத்துக்கு அப்பாவும் ரெண்டு பேருமே வந்தாங்க, வந்து பார்த்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோடு பழகணும், குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தமிழக முதல்வருக்கு அவர் உடல்நிலை சரியில்லைங்கிறதும் அவருடைய அண்ணன் இறந்ததுக்கும் எப்படி ஒரு மனிதாபமான முறையில் கேட்காம இருக்க முடியும்? ஓகே, அந்த ஒரு ஆறுதல் கேட்கணும். இப்போ கூடவே பழகி இவர் முதல்வராக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தாயாருக்கு மறைவுக்கு கேட்கவே இல்லை. அவரை சார்ந்த எந்த முன்னாள் அமைச்சர்களும் செய்யலை. எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பாரு நீங்கள் நல்ல யோசனை. எத்தனை பேர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் எம்பி ஆகிருப்பாங்க, எம்எல்ஏ ஆகிருப்பாங்க, மாவட்ட செயலாளராக இருப்பாங்க. கழிஞ்ச 25 ஆண்டு காலமும் அம்மா கூடலே பயணித்து வர்றாரு. இவர் தான் 4 பேர் குழுவில் உட்கார்ந்துருந்து கையெழுத்து போடணும். 2014 எத்தனை பேரை எம்பி ஆக்கிறதுக்கு இவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு. 234 தொகுதியிலையும் அம்மா தேர்ந்தெடுக்கும் போது இவர் கூட இன்னொரு. ஆனால் அந்த நன்றி விசுவாசம் கெட்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாக